மூன்றாவது முறையாக மின்கட்டணத்தை உயர்த்தியுள்ள விடியா திமுக அரசை கண்டித்து மதுரை முனிச்சாலை சந்திப்பில் அதிமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் அதிமுக தொண்டர்கள் கையில் பெட்ரமாஸ் லைட்டை ஏந்தி விடியா திமுக அரசுக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பினர். இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் டாக்டர் சரவணன், அண்ணாதுரை உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தமிழகத்தில் மூன்றாவது முறையாக மின்கட்டணத்தை உயர்த்திய விடியா திமுக அரசை கண்டித்து திருப்பூர் குமரன் சிலை முன்பு பொள்ளாச்சி சட்டமன்ற உறுப்பினரும் திருப்பூர் மாநகர மாவட்ட கழக செயலாளருமான பொள்ளாச்சி வி ஜெயராமன் தலைமையில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் திருப்பூர் வடக்கு அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் விஜயகுமார், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் குணசேகரன், சிவசாமி, பழனிசாமி, நடராஜன் உட்பட அதிமுக நிர்வாகிகள் பலரும் பங்கேற்றனர். இதைத் தொடர்ந்து பத்திரிகையாளர்களை சந்தித்த முன்னாள் துணை சபாநாயகர் பொள்ளாச்சி வி ஜெயராமன், நியாய விலைக் கடைகளில் வழங்கப்படும் அரிசிகள் கோழி தீவனத்திற்கு கூட பயன்படுத்த முடியாத அளவிற்கு தரம் குறைவாக உள்ளதாகவும் மின்கட்டண உயர்வால் தொழில்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது என்றும் குற்றம் சாட்டினார். தமிழகத்தில் மூன்றாவது முறையாக மின்கட்டணத்தை உயர்த்தியது மற்றும் நியாய விலைக் கடைகளில் வழங்கப்பட்டு வரும் பருப்பு, பாமாயில் ஆகியவற்றை நிறுத்த முயற்சிக்கும் விடியா திமுக அரசை கண்டித்து தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கோவில்பட்டி அண்ணா பேருந்து நிலையம் அருகே முன்னாள் அமைச்சரும் கோவில்பட்டி சட்டமன்ற உறுப்பினருமான கடம்பூர் ராஜு தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். மூன்றாவது முறையாக மின்கட்டணத்தை உயர்த்தியும் நியாய விலைக் கடைகளில் பாமாயில் மற்றும் பருப்பு போன்ற உணவுப் பொருட்களை வழங்காமலும் மக்களை வஞ்சித்து வரும் விடியா திமுக அரசை கண்டித்து சேலம் கோட்டை மைதானத்தில் சேலம் மாநகர் மாவட்ட கழகம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. சேலம் மாநகர் மாவட்ட கழக செயலாளர் வெங்கடாச்சலம் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் முன்னாள் அமைச்சர் வைகை செல்வன் கண்டன உரையாற்றினார். அப்போது பேசிய அவர், இந்தியாவிலேயே தமிழகத்தில்தான் வீட்டு வாடகையை விட மின்கட்டணம் அதிகமாக உள்ளது எனவும் விமர்சனம் செய்தார். இந்த கூட்டத்தில் சேலம் தெற்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பாலசுப்ரமணியன் உட்பட கழக நிர்வாகிகள் பலர் பங்கேற்றனர். விடியா திமுக அரசின் மின்கட்டண உயர்வை கண்டித்து அதிமுக சார்பில் புதுக்கோட்டை திலகர் திடலில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. முன்னாள் அமைச்சர் சி விஜயபாஸ்கர் தலைமையில் நடந்த ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமான அதிமுகவினர் கலந்து கொண்டு விடியா அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர். மின் கட்டணத்தை உயர்த்தி மக்களை வாட்டி வதைக்கும் விடியா திமுக அரசை கண்டித்து விருதுநகர் அம்மன் கோவில் திடலில் அதிமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் பேசிய முன்னாள் அமைச்சர் KT ராஜேந்திர பாலாஜி, விடியா திமுக ஆட்சியில் 3 முறை மின்கட்டணம் உயர்த்தப்பட்டிருப்பதோடு பேருந்து கட்டணம், சொத்து வரி, தண்ணீர் வரி என அனைத்து கட்டணங்களும் உயர்ந்திருப்பதாக பேசினார். மேலும் நியாய விலைக் கடைகளில் எந்த பொருள் கேட்டாலும் கிடைப்பதில்லை என குற்றம் சாட்டினார். இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஸ்ரீவில்லிபுத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் மான்ராஜ் உள்ளிட்ட ஏராளமான அதிமுக நிர்வாகிகள், தொண்டர்கள், பொதுமக்கள் கலந்து கொண்டனர். தமிழகத்தில் 3வது முறையாக மின் கட்டணத்தை உயர்த்திய விடியா திமுக அரசை கண்டித்தும், நியாய விலைக் கடைகளில் பருப்பு, பாமாயில் உள்ளிட்ட பொருட்களின் விநியோகத்தை நிறுத்தியதை கண்டித்தும் மதுரை திருப்பரங்குன்றம் பேருந்து நிலையம் அருகே அதிமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் ராஜன் செல்லப்பா தலைமையில் நடைபெற்ற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் 300க்கும் மேற்பட்ட கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்.